வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு தொடர்ச்சியான 10 ஆசனங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதாவது கால்கள் உயர்த்திட்ட பிறகு படுத்துட்டு செய்கிற ஆசனம், கால்கள் உயர்த்திட்ட பிறகு அவனோட கால் கீழே வைக்கக்கூடாது. எல்லா ஆசனம் முடித்த பிறகு தான் பாதம் தரையில் வைக்கணும். இது மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக டைஸும் ஹிப்பு தொடைப்பகுதியும் வயிற்று பகுதியும் நல்லா குறையும். வெயிட் லாஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தொடராசனம் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வயிறு குறையத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வெயிட்டும் நல்லா குறையும். இது பண்ண தான் வரும். முதல்ல ஃபஸ்ட் டைம் ஒன் டைமாக பண்ணி பாருங்கள். அப்போ டூ டைம்ஸ் பண்ணுங்கள். அப்போ த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள். அப்போ நல்லா பழகிச்சுன்னா எல்லாமே 5 முறை பண்ணலாம். தொடர்ந்து 1/4 மணி நேரம் கூட பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஆசனங்களை ஆகும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேரில் இது லெக் அப் சீக்வன்ஸ், காலை உயர்த்திட்டு தொடராசனம் பண்ணுறது சொன்னேன் இல்லையா? என்னென்னலாம் தொடராக பண்ணுவோம் அப்படின்னா, படுத்துட்டு காலை மேலே உயர்த்துறதுல பாத உட்டானாசன், பவன முக்தாசன், அப்புறமா ஹாலாசன், அப்புறமா அதுலேயே பாதத்தை நமஸ்கார முத்திரை வச்சு பத்த கோணாசன் பண்ணுறது, அதுலேயே சைக்கிளிங் பண்ணுறது, ஸ்பேஸ் வாக் காலை மேலே மட்டும் உயர்த்தி வாக் பண்ணுறது, அல்லது அதே மாதிரி காலை முறுக்கி பின்னுறது. இந்த மாதிரி தொடர்ந்து 5-6 இருக்குது இல்லையா? இதெல்லாம் ஒரு 10 ஆசனங்கள் செஞ்சுட்டே வாங்க. நான் இப்போ ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன், அல்லது 2 முறை செய்வேன். கவனம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஞாபகம் வரும். டக்குன்னு இது பண்ண பிறகு இது பண்ணலாம், இது பண்ணது இது பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். முதல்ல சவாசன நிலை படுத்துக்கோங்க. சவாசன நிலை படுத்திருக்கீங்க. இப்போ காலை உயர்த்திட்டிங்கன்னா கீழே வைக்கக்கூடாது. ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் காலை உயர்த்திட்டீங்க, ரெஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ஆசனங்கள். முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். திருப்பி மறுபடியும் இறக்கணுன்னா நீங்கள் கீழே இறக்குற ஆசனம் தான் இது வரைக்கும் தான் இறக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 விரல் அளவு கேப் இருக்கணும். அதுலேயே தான் அந்த ஆசனம் பண்ணணும். இப்போ ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். முதல்ல பாத உட்டான ஆசன். கவுண்டிங் 10 என்ற வரைக்கும் நிதானமாக இன்ச் பை இன்ச் அப் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. Position 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது ஸ்பேஸ் வாக் பண்ணுறேன். ஒரு கால் கீழே இறக்கிருக்கேன், ஒரு கால் மேலே இருக்குது. இது மாதிரி ஒரு 4-5 முறை பண்ணுங்கள். ஆகாயத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். தொடை நல்லா இருக்கும் கொடுக்கும், வயிறு நல்லா இறங்கி ஏறும். திருப்பி மறுபடியும் ரெஸ்ட் போஸ் வரேன். அடுத்தது போட்டிங் மாதிரி காலை மடக்கி மறுபடியும் உயர்த்த போகிறேன். ஒரு 3 சைக்கிள் பண்ணுங்கள். இப்போ ரிவர்ஸில் காலை இறக்கிட்டு மடக்கிட்டு அப்புறமா ஸ்ட்ரைட் பண்ணுறேன். ரெஸ்ட் போஸ். திருப்பி அடுத்தது பத்த கோணாசனம் பிடிக்கிறேன். காலை நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு ரோல் பண்ணுறேன். கால்கள் தரையில் படக்கூடாது. திருப்பி இப்போ சைக்கிளிங் பண்ண போகிறேன். நல்லா முட்டி நெஞ்சு வரைக்கும் வந்துட்டு போகணும். கால் ஸ்ட்ரைட் ஆகணும். இப்போ ரிவர்ஸில் திருப்பி ரெஸ்ட் போஸ் போகிறேன். இப்போ அடுத்தபடியாக நல்ல காலை ரெக்கை கிராஸ் பண்ணுறேன். நல்ல இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணுங்கள். அடுத்தது பாவன முக்தாசன். இது போல் 3 முறை பண்ணுங்கள். பாவன முக்தாசன். அடுத்தது பூரண பாவன முக்தாசன்.
அடுத்தது நவாசன் பண்ணுறேன். இது போல் ஒரு 3 முறை பண்ணுங்கள். திருப்பி ரெஸ்ட் வாங்க. இப்போ காலை மடக்கிய நிலையில் லெஃப்ட் ரைட் நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். கை நல்லா வச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தோள்பட்டையில். ஒரு ட்விஸ்டிங் வந்துடும், கால் மடக்குனது வந்துடும், வயிறு ப்ரெஸ் பண்ணுறது வந்துடும், தொடை எலும்புக்கெல்லாம் நல்ல பலம் கூடும், கெட்ட நீர்லாம் காலில் சேராது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு 10 ஆசனம் 3 முறை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அப்போ ஃபைனலாக இப்போது லெக் அப் பண்ணுறீங்க, டவுன் ட்ரெண்ட் போகிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இனிநேரில் நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். தொடர் ஆசனம் பண்ணுறது சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இது லெக் அப் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இதே போல் ஒரு நல்ல ஹெல்த்தி டிப்ஸு. பனிக்காலம் இல்லையா, தொண்டை கரகரப்பு இருக்கும், சளி இருக்கும், இருமல் இருக்கும், வறட்சி இருக்கும், வறட்சி இருக்கும். இது போக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு நசுக்கி அந்த பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கிளாஸ் குடிங்க. காலையோ அல்லது மாலையோ குடிக்கலாம். குடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து அந்த தொண்டை கரகரப்பு இருக்காது, சளி இருக்காது, இருமல் இருக்காது, மாரில் சளியும் கட்டாது. தினம் குடிக்க சின்ன பசங்களும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். இது சாப்பிட்டு பாருங்கள். அவங்க சில பேர் ஸ்மெல் பிடிக்காதுன்னுவாங்க. கொஞ்சம் கண்ணை மூடி குடிச்சிடுங்க. கண்டிப்பாக சளி இருமலாம் இருக்கும்போது ரொம்ப எரிச்சல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், சீக்வன்ஸாக லெக் அப் சீக்வன்ஸ் பார்த்தோம். அதே போல் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பாலும் சேர்ந்து பூண்டும் சேர்ந்து சாப்பிட்றது பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.